நான் வரும்போது ஒரு மிரட்டுற மாதிரி தான் இந்த லேப் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸுமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் எந்த மாதிரி வயரிங் போகுது, எப்படி அது ஒர்க் ஆகுது. இது நம்ம கேம்பஸ்லேருந்து அட்ஜசன்ட்டில் ஒரு 4.5 ஏக்கர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க. இங்கே மீன் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஜோனல் வைஸில் செலக்ட் பண்ணாங்க. நம்ம கோயம்புத்தூர் ரீஜன் எல்லாமே அதில் பெஸ்ட் செலக்ட் ஆச்சுங்க சார். தூத்துக்குடி தமிழ்நாடு நம்ம ஊரா என்ன நிறைய பேர் கேரளா இருக்காங்க. நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து எப்படி தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் இங்கே ஜேசிடி பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு முக்கியமான லேப் தான். இந்த லேப்புக்குள்ளே நான் வரும்போது ஒரு மிரட்டுற மாதிரி தான் இந்த லேப் இருந்துச்சு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செக்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செக்டர். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய செக்டர். நம்ம என்ன தான் ஈவி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி போனாலும் இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படி ஒரு பாலிடெக்னிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேப் நீங்கள் பாருங்கள். 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், ஒவ்வொரு இன்ஜின்ஸ் ஆகட்டும், எல்லா டைப் ஆஃப் இன்ஜினுடைய அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து டிட்டோ ஒரிஜினல் இன்ஜின்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸில் கூட இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் மாடல்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை விட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் வெஹிக்கிள்ஸுடைய ஒரு கிளாசிக் ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இன்னும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒரு இன்ஜினையே உடச்சி ஆஃப் கட்டில் வந்து பிரித்து இன்ஜின்குள்ளே ஒரு மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. கட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஒரு 407 இன்ஜினுடைய ஒரு இன்ஜினுடைய கட் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக அவருக்கான அந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேரண்டியாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யார் இருந்தாலும் சரிங்க, நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கணும் அப்படியே டிட்டோ நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு ஆட்டோமொபைல் செக்டாருக்குள்ளே ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான இடம் தான் இந்த இடமா இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் உண்மையிலே இந்த லேப் வந்துங்க வேறு லெவல் இருக்குது. பேசிக்கலி நம்ம ஒரு கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறனால இதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே என்ன இருக்குன்னு நம்மளால் ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஷூர் ஷார்ட் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராக மாறுவீங்க, அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாறுவீங்க, அல்லது ஒரு பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியராக மாறுவீங்க அப்படிங்கிறதுல 200% உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு சூப்பர் இன்ஜினியராக மாற முடியுங்கிறத டெஃபினட்டாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு ஆட்டோமொபைல் லெபார்ட்டரி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்தேன். அப்படியே பார்த்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க் லேஅவுட் ஆஃப் கார் எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நாட் ஓன்லி காரை வந்து ஒரு சாம்பிளாக வச்சுருக்கோம். எனி ஆட்டோமொபைலுங்க நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வயரிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி ஆட்டோமொபைல், நீங்கள் ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கலாம், இல்லை ஷிப் எடுத்துக்கலாம், இல்லை எனி சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வயரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாட்டு. குறிப்பாக எலக்ட்ரிக்கல் வயரிங் முக்கியமான பாட்டு. ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு காரில் நீங்கள் ஒரு ஹாரன் அடிக்கிறது எப்படி இருக்கட்டும், லைட்டு ஹெட்லைட் ஸ்விட்ச் எப்படி போடுறாங்க, இண்டிகேட்டருக்கு எப்படி கனெக்ஷன்ஸ் போகுது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் மோட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு வைப்பர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எல்லா விஷயமே வந்து ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக இன்க்ளூடிங் கலர் கோடிங்கோடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான லேர்னிங் சிஸ்டத்தில் ஒரு பையன் எடுக்கும்பொழுது டெஃபினட்டாக அவனுக்கான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். ஹாய் ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஆட்டோமொபைல். எப்படி சூப்பராக இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு? நல்லா பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் ஃபீல் பண்ணுறோம். ஹலோ சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சார்? நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார். ஓகே, நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் போது இந்த ஆட்டோமொபைல் வந்து நான் உங்களுக்கு அந்த டீச்சிங் வரீங்க? டீச்சிங் வரேன் சார். ஓகே, எலக்ட்ரிக்கல் பார்ட் நீங்கள் டேக் ஓவர் எடுத்துக்கிறீங்க சார். சூப்பர். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு போர்டு ரெடி பண்ணியிருக்கீங்களே? அதை அவங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இஸ் கம்பல்சரி. அப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கலி என்ன எப்படி வயரிங் ஆகுதுன்னு இருக்கிறது ஒரு சிஸ்டத்தை போட்டு நமக்கு திறந்து காட்ட முடியாது. அதனால் ஒரு லேஅவுட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸுமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் எந்த மாதிரி வயரிங் போகுது, எப்படி அது ஒர்க் ஆகுது, ஈவன் செல்ஃப் மோட்டர் அவங்க ஃபிசிக்கலாக பார்த்துருந்தாலுமே அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது எங்களால். சூப்பர். உண்மையிலே நான் இந்த மாதிரி செட்டப் வந்து மேக்ஸிமம் நான் நிறைய பக்கம் நான் பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் நார்மலாக ஒரு செட்டப் நான் எங்கே போனாலுமே இந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? இது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் கொடுத்ததுன்னா பெட்டர்னு வர நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு வளர ஈஸி. அப்போ நீங்கள் மலையாளம் நல்லா பேசுங்க, மலையாளத்தில் பேசுங்க. நீங்கள் சொன்னது அப்படியே மலையாளத்தில் சொல்லுங்கள்.
ഇത് പഠിക്കാൻ നല്ല ഈസി ആയിരിക്കും. ഈ കളർ കോമ്പിനേഷൻ കൊടുത്തതുകൊണ്ട് പെട്ടെന്ന് കുട്ടികൾക്ക് മനസ്സിലാവും പഠിക്കാൻ. ഞങ്ങൾക്ക് ഈസി ആയിട്ടുണ്ട് പഠിക്കാൻ. ഓക്കെ, പ്രാക്ടിക്കൽ ലേണിംഗ് எப்படி കൊള്ളാം? ഇത് അടിപൊളിയായിരുന്നു. അടിപൊളിയാണ് അല്ലേ? വാ, ഗുഡ്. നിങ്ങൾ എന്താ പറയുന്നു? അടിപൊളിയാണ്. அடிபொழி இல்லையே. இப்போ நம்ம வந்துட்டு ஜேசிடி பாலிடெக்னிக் கேம்பஸ்னுடைய அக்ரி ஃபார்மில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணுறத உங்களால் பார்க்க முடியுது. இது நம்ம கேம்பஸ்லேருந்து அட்ஜசன்ட்டில் ஒரு 4.5 ஏக்கர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் தான் இது. ஆக்சுவலாக கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கவுடங்லேருந்து வரக்கூடிய அந்த எருவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறீங்க. உண்மையில் நீங்கள் பாருங்கள், இந்த இடம் வந்து உண்மையிலே ரம்மியமாக, அதுவும் இன்றைக்கி வந்து கிளைமேட் என்னன்னு தெரியல, நமக்கு ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணுது. வேறு லெவல் கிளைமேட்டுங்க, வைப்ரேஷன் தான் உண்மையிலே உங்களுக்கு அந்த அக்ரிக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஃபார்முக்கு போகலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் பார்க்குறது பாருங்கள், இந்த சுரக்காய் செடி இருக்குது, இந்த சுரக்காய்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாருங்கள் சுரக்காய் வந்து இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய சுரக்காலாம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வீடிங்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரெயின் அப்படி இருக்குது, அதனால் வந்து நம்ம இன்னும் கிளியராக நமக்கு வந்து டீட்டெயிலாக பேச முடியல. பட் எனிவே இன்னும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் தான் உங்களை காமிக்கிறேன். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த மாட்டு சாணத்தை எடுத்து கொத்தி நிலத்தில் உரமாக போட போகிறோம் சார். உரமாக போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அதுக்கு இது மேடம் ஏதோ டெஸ்டிங் எடுக்கிறாங்களா? என்ன மேடம்? சாயில் டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு சாயில் டெஸ்டிங் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிச்சு? இதில் வந்துட்டு ஆர்கானிக் மேட்டர்ஸ் நிறைய இருக்கும் சார். அதை வந்து அந்த இது தன்மை அதிகமாக இருந்ததுனா தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதுக்காக டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு ஓகே ஓகே. தம்பி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபார்முக்கு வரீங்க? நாங்கள் வீக் ஒரு தடவை வருவோம் சார். வருவீங்க, ரெடி பண்ணி ரன் பண்ணுறீங்க. சூப்பர், வெரி குட். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது? ஒரு ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் உட்காந்து லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா? இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இப்போ நம்ம எப்பவுமே நேரில் வந்து பண்ணாது சார் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிளாஸில் இருந்து படிக்கிறத விட நம்ம நேரில் வந்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். எல்லாம் தெரிஞ்சுக்க புரியுது சார், ஈஸியாக புரியுது. ஓகே ஓகே. ஸோ அக்ரி படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? எஸ் சார். ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு கொய்யா செடிக்கு வந்து வீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த அணை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மில் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி லேர்ன் பண்ணாங்கிற விஷயம் பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இங்கே வரும்போது பார்த்தா க்ரீன் கலரில் ரெண்டு ஏதோ கட்டி விட்டுருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்வாஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் சப்ஜெக்ட்டில் இருக்கிறதாகவும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அந்த மீன் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்கள் தெரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமாக மீன் இருக்குதுங்க. ஆக்சுவலாக இப்போ மழை இருக்கிறதுனால ஏதோ கட்டி இது பண்ணி விட்டுருக்காங்க. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சா முடியல. பட் இதுக்குள்ளே பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் நீங்கள் பார்க்குறது ஒரு அழகாக ஒரு ஹட் மாதிரி. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டுக்கோழிங்க இருக்குது. நல்லா சூப்பராக கோழிங்கெல்லாம் வளர்த்துறாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டால், இதுவுமே இவங்க வந்து ஸ்டடீஸில் வந்து ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக நான் இந்த மாதிரி ஒரு இது நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இதே மாதிரி அந்த பக்கம் ஃபிஷ்ஷும் இருக்குது. ஆன் த ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேர்னிங் வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் இங்கே கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண முடியும். அது இந்த வீடியோ உங்களுக்கு அதை தான் சொல்லிட்டு இருக்கு. பார்க்கலாம் இன்னும் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். How are you, sir? Fine, sir. That's good, sir. Excellent, sir. What's your name, sir? I'm Anbarasu. Anbarasu. So I think you are the most senior person in the department. Yeah, yes, sir. Okay, you are heading? Heading agriculture department. Agriculture department. Yes, sir. So I have seen fantastic Yes, sir. equipments. Yeah. So என்ன மாதிரி இருக்கு? What are the equipments? என்ன மாதிரி equipmentsலாம் சார் இங்க இருக்கு? நிறைய உழவு கருவிகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே உழவு கருவிகள். Okay. அப்புறம் வந்து ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸ்ப்ரேயர்ஸுங்கிறது பூச்சி மருந்து பூச்சிகளை கொள்ள ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. Okay. அப்புறம் அறுவடை செய்யக்கூடிய கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் வெளியில் வச்சிருக்கோம். நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன சார்? இங்கிலீஷ் ஒன்று த்ரெஷர், ஒன்று வந்து ரீப்பருங்க. ரீப்பர் அப்படிங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல் இம்ப்ளிமெண்ட், செகண்ட் ஸ்கேல் இம்ப்ளிமெண்ட், 2 டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து உழவு கருவிகள் தாங்க. ஓகே. இது மெயின் தான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இங்கே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறாங்க சார்? ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக லேர்ன் பண்ணிக்கிறோம், இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நமக்கு எங்கே ஃபார்ம்ஸ்லாம் இருக்காங்களா? நமக்கு 4.5 ஏக்கர்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். வீக்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ப்ராக்டிக்கல் லேர்னிங் கொடுக்குறோம். நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம 100% பிளேஸ்மெண்ட் சார். எக்ஸப்ட் 4 or 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் போகிறத தவிர மற்ற எல்லாமே பிளேஸ்ட் சார். ஓகே. ஸோ அக்ரிக்கு இப்போ நல்ல எமர்ஜிங் ஃபீல்டு. தட் ஸ்கோப் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். ஸோ தே கேன் சூஸ் இட் சார். சூப்பர் சார், சூப்பர். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ லேபை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ்க்கு தேவையான ஒரு லேப் தான் நமக்கு இங்கே பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எமிசிவிட்டி மெஷரிங் அப்பேரட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செடிமெண்டேஷன் ஸ்டடீஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. சார்ட்டி நம்ம பேசுவோம். ஹலோ சார். சார், ஐ எம் ரஃபிக் சார். How are you, sir? Fine, sir. Fine, sir. What name, sir? Rafiq, sir. Rafiq. So nice meeting you, Rafiq. Sir.
ஓகே, நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க? சார் நான் வந்து பெட்ரோகெமிக்கல் ஹெச்ஓடியாக இருக்கேன் சார். ஹெச்ஓடியா நீங்கள்? sir, பாருங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம ஹெச்ஓடியை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு லெபார்ட்டரிங்க சார். அந்த லெபார்ட்டரி வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இந்த லெபார்ட்டரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டிவாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 4 காலேஜஸ்லாம் இருக்குது. அதில் ஜேசிடி பாலிடெக்னிக் காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த லெபார்ட்டரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசலாமா? அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்களா? ஓகே. ஹாய் சார். உங்கள் பேருப்பா? ஆகாஷ். ஆகாஷ். ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பாலக்காடு. பாலக்காடு. நீங்கப்பா? ஹாய் சார், என் பேர் சாதில். சாதில். ஓகே, இது ஆப்ரேட் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது இப்போ படிச்சுட்டு போய் எங்கே எവിടെ நாட்டில் எവിടെ அது எந்த என்ன சொல்லுவோம் நம்ம அது என்ன சொல்லுவீங்க? கல்ஃபில் உண்டு. கல்ஃபு. இதை படிச்சுட்டு கல்ஃபு போவோம். கல்ஃபு போவோம். ஓகே, நீங்கள்? கல்ஃபு. ஓகே ஓகே, ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணி என்ன ஸ்டடி பண்ணுது சார்? இது வந்து வோல்ட்மீட்டர் ரீடிங். இது வந்து அம்மீட்டர் ரீடிங். டெம்பரேச்சர் இங்கே இருக்குது. இது வோல்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. டிக்ரீஸ் பண்ணுங்கள். இங்கே வோல்ட்மீட்டர் ரீடிங் சேஞ்ச் ஆகுது. இது வந்து டெம்பரேச்சர். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி டு இன்ட்ரடியூஸுங்க. சார் வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு நல்ல பரிச்சயமானவர், நம்ம ஃப்ரெண்டு. பட் இங்கே நம்ம அவரை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இந்த கேம்பஸோட பிரின்சிபல் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் பிரின்சிபல் சார் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லங்க ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஆன் ஸ்பாட்டில் அப்படியே பிடிச்சா சார் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பிரின்சிபலாக பார்க்குறதுக்கு. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ சார். நம்ம இன்றைக்கி ஜேசிடி இன்ஸ்டியூஷன் காலேஜ் சுற்றி பார்த்தேன் சார். வேறு லெவல் இருக்குது ஆக்சுவலாக எனக்கு பொறுத்தவரை. நம்ம வந்து நான் போய் லேபெல்லாம் பார்த்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேம்பஸ் பொறுத்தவரை சார் நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது? ஸோ டோட்டலாக இப்போ 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க சார். ஸோ டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்கிறது, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குது, டிப்ளமோ இன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் நாங்கள் வச்சிருக்கோங்க சார். ஓகே, பார்த்தேன் அந்த லேப் பார்த்தேன். பெட்ரோகெமிக்கல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆட்டோமொபைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க சார். சரி. ஓகே, இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க இங்கே? சார் டோட்டலாக ஃபஸ்ட் இயரில் இப்போ 300 இன்டேக் எங்க சார். ஸோ இந்த வருஷம் 200+ சேர்ந்துருக்காங்க. இன்னும் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. ஓகே. அண்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபுல்லாக இருக்காங்க சார். ஓகே ஓகே, ஆஸ் அ நியூ பிரின்சிபல் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷருமே இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம பார்த்தோம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க சார். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கல்ஃபுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பிளேஸ் ஆனதாகவும் சொன்னாங்க. இப்போ நம்ம ஏதாவது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அதுக்கு பிளான் பண்ணுறீங்க சார்? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டிப்ளமோ நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கும் டிமாண்ட் இருக்குது. இப்போ செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. பட் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. அப்படிங்கும்போது கோர் கம்பெனிஸ் மெக்கானிக்கல் ஓரியன்ட் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் ஆகட்டும், டைட்டன், எல்என்டி, ராபர்ட் பாஷ் இந்த மாதிரியான கோர் கம்பெனிஸ் வந்து சூப்பர்வைசர்ஸ் வேணும் அப்படிங்கிறது இப்போ செகண்ட் இயர் டு தேர்ட் இயர் வரும்போது இப்போ டிமாண்ட் கேட்குறாங்க. ஏன்னா டிமாண்ட் ஃபார் டிப்ளமோ இன் சூப்பர்வைசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது தேர்ட் இயர் முடிச்சு வரதுக்கு முன்னாடி இப்போவே வந்து அட்வான்ஸாக கேட்குற அளவுக்கு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டில் இங்கே வந்து நம்ம வி ஹேவ் மெனி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜில் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் லேபில் இருக்காங்க சார். ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஒரு லேத் சிஎன்சி மெஷின் ஆகட்டும், அண்ட் தென் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் செக்டர் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம ஐஓடி செக்டர் ஆகட்டும், எலக்ட்ரிக்கலில் பார்த்தோம்னா நம்ம அட்வான்ஸ்டு ஐஓடி அண்ட் ஸ்மார்ட் கிரிட் ரிலேட்டடான லேப்ஸ், அண்ட் தென் முக்கியமாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இங்கே ஃபார்மே வந்து நம்மளுக்கு 4.5 ஏக்கர்ஸில் வந்து லைவ் ஃபார்மிங் இருக்குது. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்குமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமோ அதனுடைய டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் கம்பெனிஸுடைய எம்ஓயூஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வந்து 25 to 30 கம்பெனிஸுடைய எம்ஓயூஸ் போயிட்டே இருக்குது. இந்த வருஷமும் நிறைய நியூ கம்பெனிஸ், எமர்ஜிங் கம்பெனிஸை நாங்கள் வெல்கம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கோங்க சார். ஸோ பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து செகண்ட் இயர்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடறோம். ஸோ தேர்ட் இயர் அவங்க வந்தாங்கனாலே நம்ம ஒரு ஐடியேஷன் ஒர்க் ஷாப், ஐடியா இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஓவரால் ஃபியூச்சர் பிளான் வந்து ரொம்ப ரொம்ப விஷனரியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்னுடைய பாயிண்ட்டில் யோசிக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே. நான் அதாவது செட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரும்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அந்த ஃப்ரீடம் ஆஃப் லேர்னிங், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம இங்கே எப்படி பண்ணுறோம் சார்? 2 months ஒன்ஸ் வந்து இங்கே கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இது வந்து பார்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கேரளா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்கே காலேஜில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். தமிழ்நாடு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனும் இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 2 months ஒன்ஸ் வந்து கல்ச்சுரல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டே இருக்கும்.
இருக்கும். அண்ட் தென் ஈவெண்ட்ஸ் லைக் செமினார் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து எவ்ரி மந்த்துமே வந்து நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் லெக்சரர் அண்ட் தென் அலுமினிஸ்னுடைய சப்போர்ட்டிங் நல்லா இருக்குங்க சார். ஸோ அலுமினிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கல்ஃபில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக வெபினார்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் மோட்டிவேட்டிங் ஜூனியர்ஸ். ஸோ ஹவு டு கெட் இன் டு கல்ஃப் பேஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரல் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. நல்லா அந்த ஹோல் வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். காலையிலேருந்து பார்த்ததுலேருந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, லேப் பார்த்து நல்லா இருக்குது. இப்போ நீங்களுமே ஒரு பிளேஸ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுக்கிறோம், இப்போ வந்து வெளியில் இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க, அலுமினியோடைய காண்டாக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்றீங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா போகும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவே உங்களுக்கு உங்களுடைய லீடர்ஷிப்பில் இன்னும் நல்லா போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் சார். நல்லா இருக்குது, வைப்ரண்ட் கேம்பஸ் சார் உண்மையிலே. சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரி சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரியில் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரி நேமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே ரொம்பவே கலக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரோஸ் ஃப்ளமிங் லெபார்ட்டரிங்கிற நேம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃப்ளமிங் த பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் அவர் தான் முத ஒரு மோட்டருடைய மோஷன் எப்படி இருக்கும், ஒரு ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ளமிங் ரூல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த மோஷன் வந்து 3 வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ஸில் வச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அவர் பேரை வந்து ஒரு லேபுக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் லேபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாட் ப்ராசஸ் தான் நான் வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க நினைக்கிறேன். அப்போது ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிக்கலான லேர்னிங்க்கு அந்த சயின்டிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற பாயிண்டில் கொண்டு வரது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம லேப்குள்ளே போகலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஃப்ளமிங். அவங்க முள்ளையில் பார்த்தீங்கன்னா வெளியில் போர்டு வச்சுருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா சாரோடைய ஒரு கோட்டே வச்சுருக்காங்க. The theory of evaluation is totally inadequate to explain the origin and manifestation of the inorganic world அப்படிங்கிற ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். அது போக இங்கே ஒரு லேபுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமான விஷயம், ஒரு லேபில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுமே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா தீ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நார்மலாக ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன இருக்கணும் அந்த ப்ரிகாஷன்ஸோட லேபில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, த பர்ஃபெக்ஷன் இந்த லெபார்ட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. நார்மலாக ஒரு ஏஐசிடியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ பார்ப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணதுனால ஒரு லேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், ரொம்பவே படிக்கிறாங்க. இருந்தாலும் ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்கள் பேர்? ஸ்ரீஜித். ஸ்ரீஜித் எங்கே வரீங்க? கொல்லங்கோடு. கேரளா. ஓகே. எந்த இயர் படிக்கிறீங்க? தேர்ட் இயர். ஓகே. படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். வாட்ஸ் யுவர் நேம்? முகமது ஃபயாஸ். சூரஜ். அஜித். ஓகே. இது எந்த லேப் இது? எலக்ட்ரானிக்ஸ் லேப். ஓகே. எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யுது இது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ப்பா? இது என்கோடர் அண்ட் டிகோடர். ஓகே. ஏதாவது உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா அதை? சார் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி காமிங்க சார். இது BCD இன்புட் 0001 அவுட்புட் 1 பார். ஓகே. 0010 2 பார். ஓகே. 0011 3 பார். ஓகே. அந்த ட்ரூத் டேபிள் இதான் ட்ரூத் டேபிள் இங்கே எழுதிருக்கு இல்லையா? ஓகே. இந்த ட்ரூத் டேபிள் வேஸ்ட் வந்து யூ ஆர் செக்கிங், ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஹவ் இஸ் லேர்னிங் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பர். ஓகே. உங்களுக்குப்பா? நல்லா இருக்குது சார். படிக்க இஷ்டம் இங்கே? லேப் நல்லா கற்றுக்குறீங்க? நல்லா. தேங்க்யூ. இப்போ நம்ம உள்ள இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா JCT பாலிடெக்னிக்குடைய ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்பிளே சென்டரை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க பண்ணுற ப்ராஜெக்டுடைய மொத்த விஷயங்களும் இங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட் உடைய அந்த கோஆர்டினேட்டர் சார் இங்கே இருக்கிற அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அவர் என்ன அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். JCT பாலிடெக்னிக் காலேஜ் ப்ராஜெக்ட் டிஸ்பிளே ரூம். ஓகே சார். எப்போவுமே சூப்பர். இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாடல்ஸ் ஏதோ பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண மாடல்ஸ் சிவில் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்டுங்க சார். சிவில் டிபார்ட்மெண்ட் பண்ணுற மாடல் ஒரு டிஃப்ரெண்ட் வீடு கட்டுறதுக்கு, பிரிட்ஜ் போடுறதுக்குலாம் மாடல் பண்ணியிருக்காங்க. எல்லா டைப்லையும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சார். சூப்பர். எவ்ரி இயர் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போகக்கூடிய பசங்களுடைய அவுட்கான் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டிஸ்பிளே இருக்குங்க சார். ஓகே. உங்கள் பேருங்க சார்? பேர் நவீன்குமார் சார். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் லெக்சராக இருக்கேன். ஓகே. சூப்பர் சார். நீங்கள் தான் ஓவராலுக்கு இன்சார்ஜ்? ஆமாங்க சார். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்பிளேஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது மெக்கானிக்கல் ஓரியன்டாக எனக்கு நிறைய தெரியுது சார். இது ஆமாங்க சார். ரொம்ப விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சார். இது எனக்கு ஃபேப்ரிகேஷன் முதற்கொண்டு அவங்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். ஃபேப்ரிகேஷன் சார், வெல்டிங் சார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது என்ன சார்? அங்கே விதமாக ஒரு 2 வீலர் நிற்கிது. இது என்ன சார்? ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்காக டிசைன் பண்ணதா? ஆமாம் சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கியருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் சார். அதாவது ரிவர்ஸ் கியர் ஆன் கீலெஸ் ட்ரைவலர் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். சூப்பர் சார். அதாவது
இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் பண்ணதா? ரிவர்ஸ் கீர் ஆன் கீர்லெஸ் ட்ரை வீலர் அப்படிங்கும்போது அப்போ வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் நம்ம பார்த்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. இதில் முக்கியத்துவம் என்ன சார்? வாட் இஸ் இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்குங்க சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிடி, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த டிரான்ஸ்மிஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிசைக்கிளிக் கியர் பாக்ஸுங்க சார், அது பிளான்டரி சிஸ்டம் சார். இது வந்து கேரேஜுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து வரக்கூடிய அவுட் ஷாஃப்ட் இருக்கும் சார், கியர் பாக்ஸ் கூட கனெக்ட் ஆகும் சார். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃபிசைக்கிளிக் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜுங்க சார். இது வந்து சன் கியர், ஸ்டார் கியர், இது பிளான்டரி கியர்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பினியன் சார், இது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் சார், அப்புறம் வீல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சூப்பர். எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸே பண்ணதுங்களா? அவங்களால என்ன முடியுமோ அது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் சார். சூப்பர். பண்ணி வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க சார். ஜோனல் வைஸ் செலக்ட் பண்ணாங்க, கோயம்புத்தூர் ரீஜன் எல்லாமே அதில் பெஸ்ட்டு செலக்ட் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எல்லா ஜோன்லையும் வந்துச்சு. நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் 3rd ப்ரைஸாக கிடைச்சிருக்கு. சூப்பர் சார், சூப்பர், வெரி குட், வெரி குட். நீங்கள் தான் அது கோஆர்டினேட்டரா? ஆமாம் சார், நான் அதை ப்ராஜெக்ட் கைடிங் சார். கைடே நீங்கள்? ஓ, நவீன் வெரி குட் சார், கங்க்ராச்சுலேஷன் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் வேணும். ஆக்சுவலாக மக்களை இதான் வந்து நான் இங்கே பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயமா பார்க்குறேன். ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம நினைக்கிறத தாண்டி ப்ராக்டிக்கல் லேர்னிங் வந்து யாரால் ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ப்ராக்டிக்கல் லேர்னிங் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து நார்மலாக வந்து ரிவர்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசப்பட்டாலும் இதை வந்து ஸ்டூடெண்ட் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணதை வந்து சார் சொன்னாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை ஒரு ப்ராஜெக்ட் வந்து வின் ஆயிருக்கு அப்படின்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் இங்கே எடுக்க ஆசைப்பட்றேன். மக்களே உங்களுக்கே தெரியும், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த கேம்பஸில் லைப்ரரி ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைப்ரரிக்கு உள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே படிச்சுட்டு இருக்காங்க. வாவ், ஓகே. படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே லைப்ரரியன் சார் வேறு இருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரு ஆடிட்டிங் போயிட்டுருக்கு போல இருக்குது, நம்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேம்பஸில் இருக்கிற லைப்ரரி. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஃபைன். வாட்ஸ் யுவர் நேம்? நீது. நீத்து எவ்வளோ தான் வரணும்? பாலக்காடு சார். பாலக்காடு. தமிழ் தெரியும்? தெரியும் சார். சுகம் தானே? தெரியும். நான் பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னா? தெரியும் சார். இல்லை, நான் மலையில பேசுகிறேன்னா ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവും. എനിക്ക് കുറച്ച് മലയാളം അറിയും, പക്ഷേ നിങ്ങളെ തമിഴ് കുറച്ച് അറിയും. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். காலேஜ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். லைப்ரரி நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க? செகண்ட் இயர். எந்த டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர். அக்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ அக்ரி வேறு இருக்காங்க? அக்ரி இருக்கு சார். இப்போ ஃபார்ம் லேண்ட்ஸ்லாம் போவீங்களா? போவேன் சார். இந்தல போயிட்டேன். இன்னல போகணும். இன்னல போயிடுச்சு. ஓகே. இப்போ மழை இல்லையோ? நல்ல மழை பெய்யுது. ஓகே. இப்போ இங்கே எவ்வளோ புக்கு கொடுக்குறாங்கம்மா? ஹவு மெனி புக்ஸ்? സാർ എല്ലാം ഉണ്ട്, എല്ലാ ബുക്സും ഉണ്ട്. ഓക്കെ. വൺ ഡേ 3-4 ബുക്സ് വായിക്കാറുണ്ട്. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கலாம், படிக்கிறவங்க எடுக்கலாம். ஓகே. ஸ்டாஃப் எல்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஓகே. காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கு சார். ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ நம்ம லைப்ரரி பார்த்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிளாஸ் ரூம்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே ஒரு விஷயம் நான் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூமில் வந்து FFCR1 அப்படிங்கிற கிளாஸ் ரூமில் கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நார்ம்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ஒரு கிளாஸ் ரூம் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் இங்கே பக்காவாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க போர்ட்லேயே போட்டுக்கிறதுனாலே டெஃபினட்டாக ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிளாஸ் ரூமில் போவோம். கிளாஸ் ஏதோ நடந்துட்டு இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்ப்பா, சாரி. கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறோம், நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. சாரி மேடம், உங்கள் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். ஓகே, ஏதோ பயங்கர அந்த புல்டோசர் அது எதுங்க மேடம்? அது டிராக்டர் சார். டிராக்டர் என்ன படிக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்? டிராக்டருக்கு என்ன சம்மந்தங்க சார்? அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட். ஓ கரெக்ட். ஓகே. டிராக்டர்னா அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸாப்பா? வெரி குட். ஓகே மேம், உங்கள் பர்மிஷனோட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசட்டுமா? எஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிக்கிறேனே. சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் உங்கள் பேர்? நிவேதா சார். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? UG சார். என்ன மேஜர்? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். குட். ஸோ டிராக்டரை பற்றி படிக்கிறீங்க. எதுனா மேடம் ஏதோ ட்ராவலிங் ஸ்பீடு, இன்ஜின் RPM அப்படிலாம் போட்டிருக்கேன். என்ன மேடம் அது? சார் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கணுமா? இது பண்ணணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணலாம்.
ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்கள் பேருப்பா? கரண்குமார். கரண்குமார். எங்கேருந்து வரீங்க கரண்? தூத்துக்குடி. தமிழ்நாடு, நம்ம ஊரா? என்ன நிறைய பேர் கேரளா இருக்காங்க, நீங்கள் வந்து தூத்துக்குடியிலேருந்து எப்படி தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் இங்கே? முன்னாடி சீனியர் படித்தேன். சீனியர் படித்தாங்க. காலேஜ் படிச்சிருக்கா உங்களுக்கு? படித்தேன். ஹாஸ்டல் தங்கிருக்கீங்களா எப்படி? ஹாஸ்டல். சாப்பாடுலாம்? நல்லா இருக்கு. கிளாஸ் ரூம்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டாஃப் நல்லா எடுக்கிறாங்களா? எடுக்காங்க சார். வேலைக்கு போயிருவே? போயிடும் சார். கண்டிப்பாக. ஹாய். Hi, sir. How are you? I'm fine. What's your name? Mohammed Arif. Midun Krishna. நிகில் தாஸ். எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? பெட்ரோ. மலையாளமா? മലയാളം. மலையாளத்தில் சொல்லுங்களேன், மலையாளத்தில் பேசுங்களேன். പറയാം. சொல் പറ. നിഖിൽ ദാസ്, പാലക്കാട് നിന്ന് വരുന്നത്. ഓക്കെ ഓക്കെ. നീ? ഞാൻ ഒറ്റപ്പാലം. ഒറ്റപ്പാലം. ഞാനും പാലക്കാട് ഒറ്റപ്പാലം. ഒറ്റക്കാലം. ഹൗ അബൌട്ട് ദ സ്റ്റഡീസ് ഹിയർ? കൊള്ളാം, അടിപൊളിയായിട്ടുണ്ട്. കൂടെ അടിപൊളിയുന്നുണ്ട് അല്ലേ? അടിപൊളിയായിട്ടുണ്ട്. നന്നായിട്ട് പോകണം. നന്നായിട്ടുണ്ട്. നല്ലതായിട്ടുണ്ട്. ലാബ്? അടിപൊളിയായിട്ട് നല്ല സാറന്മാര്. സാർമാർ നല്ല അടിപൊളിയാണ്. ഓക്കെ. പിന്നെ പ്രാക്ടിക്കൽ ലേണിംഗ് എല്ലാം നന്നായി മനസ്സിലാവും, നന്നായിട്ട് പറയാനൊക്കെ ഉണ്ട്. ഓക്കെ ഓക്കെ. ഇവിടെ ചേർന്ന പിള്ളേർക്ക് നിങ്ങൾ എന്താ சொல்லணும்? ഇവിടെ വരികയാണെങ്കിൽ അടിപൊളിയായിരിക്കും, നല്ല എൻജോയ്മെൻ്റ് ഉണ്ട്, നല്ല പഠിത്തം, പിന്നെ പ്ലേസ്മെൻറ്റും കാര്യങ്ങളൊക്കെ ആണെന്നാണ് പറയണത്. എല്ലാം അടിപൊളിയായിരിക്കും. ഓക്കെ. ഞാനൊക്കെ കൊടുന്നതാണ്. ഓ, നിങ്ങൾ? ഞാൻ ബെബം പറഞ്ഞിട്ടാണ് ഇവിടെ വന്നതിന്. അപ്പോൾ അങ്ങനെ അടിപൊളി ഉറപ്പം അങ്ങനെ വന്നു. നന്നായിട്ട് പോകും. ഓക്കെ. ഞാനിങ്ങനെ കണ്ട് എല്ലാവരും പറഞ്ഞു ഇവിടെ നല്ല കോളേജാണെന്ന് പറഞ്ഞാൽ വന്ന് പെട്രോളിൽ ചേർന്നു. ഓക്കെ ഓക്കെ. ബൈ ബൈ.